என்ற ஒரு விழிப்புணர்வு சிந்தனையோடு அந்த கிளையை பிடித்து கொண்டு யோசித்தார் அல்லவா, அப்பொழுதுதான் அவர் உணர்வுடன் தேட ஆரம்பித்தார். உணர்வுடன் தேட ஆரம்பித்த பின் கரைக்கு ஒதுங்கி அந்த போதி மரத்தடியில் அமர்ந்தார். அந்த உள்முகமாக நாம் தேடுவது சரியா, தேடும் முறை சரியா என்ற விழிப்புடன் அந்த தேடலை உற்று நோக்கியதால் அவரது தேடல் இயல்பாக நின்றது. அவருடைய எண்ணங்கள் இயல்பாக நின்றது. அவருடைய ஆணவ மனம் இயல்பாக அமைதி நிலைக்கு ஆட்பட்டு அவருக்குள் ஞானம் சித்திக்கும் நிலை கைவரப்பட்டது. எதுவுமே இல்லாத ஒன்றைத்தான் தேடி அடைய முடியும். ஏற்கனவே இருப்பதை உணர மட்டும்தான் முடியும். ஏற்கனவே இருக்கிறது என்ற நிலை அறியாதவர்கள்தான் தேடுகின்றார்கள். சித்தார்த்தரும் அந்த நிலையில்தான் இருந்தார். அவர்